வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர், குடியரசு துணைத் தலைவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை PV சிந்து வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மால்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மாயாசந்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியாவில் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். இறுதி கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் இடைக்கால பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்திய ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். திருமதி முர்முவின் இந்த பயணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உடனான இந்தியாவின் உறவுகளை மேம்படுத்த வகை செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருந்தும் ஒத்துழைப்பை கோரும் வகையில் புதுடில்லியில் நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரின் போது பல முக்கிய சட்டங்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. மாநிலங்களவை பிஜேபி தலைவர் திரு JP நட்டா, மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இணை அமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடையே திரு ரிஜிஜு கூறுகையில், நாடாளுமன்றம் அனைவருக்கும் சொந்தமானது என்றும் பல்வேறு மசோதாக்களை இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் கூறிய அவர், நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை சீர்குலைப்பதால் எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளும் அரசின் கருத்தை கேட்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். அவையின் செயல்பாடுகளை சீர்குலைப்பது அனைவரின் நேரத்தையும் வீணாக்குவதோடு வரி செலுத்துவோரின் பணத்தையும் விரயமாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியான இடையூறுகள் காரணமாக கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நினைவூட்டினார். லடாக்கின் பூகா பள்ளத்தாக்கில் இந்தியா தனது முதல் புவி வெப்ப கிணறுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும், இது நாட்டின் முதல் 1 மெகாவாட் புவி வெப்ப மின் திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். 14,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் 1000 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்ட இந்த கிணறுகள் பூமியின் இயற்கை வெப்பத்தை நிலையான மற்றும் தூய்மையான ஆற்றலாக 24 மணி நேரமும் வெளிப்படுத்தக் கூடியவை என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 82வது சண்டேஸ் ஆன் சைக்கிள் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறினார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக திரு மாண்டவியா கூறினார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மபின்ஜி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். இந்த சந்திப்பின் போது இந்தியா தான்சானியா உறவுகளின் முழுமையான பரிமாணத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததுடன் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகள் குறித்தும் விவாதித்தனர். மேலும் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, கல்வி, நீல பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இத்துறைகளில் தான்சானியா மற்றும் சான்சிபார் இணைந்து செயல்படுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மொவினியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது உயர்கல்வி, திறன் மேம்பாடு, நீர் விநியோகம், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள IIT மெட்ராஸ் வளாகத்தை பார்வையிட்டது குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய டாக்டர் ஹுசைன் அலி மொவினி, இருதரப்பு கல்வி ஒத்துழைப்பில் ஒரு மைல்கல் முயற்சியாக IIT மெட்ராஸ் சான்சிபார் வளாகத்தை நிறுவுவதில் இந்தியா அளித்த ஆதரவையும், இந்திய கலாச்சார உறவுகள் மன்றத்தின் கல்வி உதவி தொகைகள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பயிற்சி திட்டம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உதவியையும் அவர் பாராட்டினார். உலகின் தென்பகுதி நாடுகளான இந்தியாவும் தான்சானியாவும் பல்வேறு துறைகளில் நீண்டகால நெருங்கிய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. சான்சிபார் அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதில் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நடப்பு சாம்பியனும் உலக தரவரிசையில் 3ஆம் இடத்தில் உள்ளவருமான ஜப்பான் வீராங்கனை அகானே யமகுச்சியை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து இந்திய வீராங்கனை PV சிந்து பட்டம் வென்றார். இவர் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் என்பதும் ஜப்பானின் முக்கிய பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டம் வென்ற PV சிந்துவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிந்துவின் வெற்றி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சிந்துவின் வெற்றியால் நாடு பெருமை கொள்வதாக திரு மாண்டவியா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நியூ ஜெர்சியில் நடைபெறும் இப்போட்டி கால்பந்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மியாமி ஸ்டேடியத்தில் நடந்த 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மற்றும் திரிகுடா மலைப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை சீரடைந்து பயணப்பாதை பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்யப்பட்டவுடன் யாத்திரை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர் குடியரசு துணைத் தலைவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை PV சிந்து வென்றார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.